ஆனா அதிமுக வந்து தொடர்ந்து தாவேக்கால இணையறாங்க இல்லையா? நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? இது வந்து ஒரு குதிரை பேரமா தான் நாங்க பார்க்குறோம். பொதுமக்களா கருத்து என்னன்னு சொன்னா, அதிமுக ஒரு ஆண்ட கட்சியா இருக்குது. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இருந்தப்ப, ஒரு மாபெரும் ஒரு பேர் இயக்கமா இருந்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். பல வரலாற்று சிறப்புமிக்க விட்ட அந்த ஒரு இயக்கத்த வந்து, இன்னைக்கு ஒரு நாதியற்ற ஒரு கட்சியா தான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்த ஆக்கியிருக்கிறாங்க. அதோடைய தலைமையுடைய நிர்வாக செயல்பாடற்ற திறன் தான் இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு கட்சியை வந்து உடைஞ்சு போகிறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. இன்னைக்கு இந்த தாவேக அரசாங்கத்தில் வந்து முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து முன்னால் வந்து ஒரு அதிமுகவுடைய ஒரு தலையாய கொள்கையில் உள்ள ஒரு பொறுப்பில் உள்ளவர் தான். அவரே வந்து தூரம் கட்டின ஒரு காரணத்தினால வந்து ஒரு பெரிய நிர்வாகியை வந்து ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலருடைய குறிப்பாக சொல்லணும்னா ஒன்றிய அரசுடைய தூண்டுதலில் வந்து அதிமுக செயல்பட்டுச்சு. அப்படி தான் எடப்பாடியார் வந்து அதை ஃபாலோ பண்ணார். மக்கள் விரோத அரசை வந்து கொண்டு வந்தார். அதிமுக உடைவதற்கு அது ஒரு காரணம். இன்றைக்கி அதை ஒரு சான்ஸாக பயன்படுத்தி தாவேக அரசு வந்து இவங்களை வந்து ஒரு ஒன்றும் இல்லை ஒரு செல்லா காசாகவே ஆக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக இதில் வந்து என்னென்னா ஒரு குதிரை பேரம் தான் நடந்திருக்கு. பல செய்திகள் என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு எம்எல்ஏங்களுக்கு வந்து 15 கோடி பேரம் பேசி தான் வந்து அவங்களை இந்த பக்கம் வர வைக்கிறதா வந்து செய்திகளும் வருது. இது வந்து ஜனநாயக சக்திக்கு எதிரான ஒரு செயலாக தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னால், அதிமுகவுக்கு வந்து எதுக்கு அந்த மக்கள் வாக்கு செலுத்தினாங்க? திமுகவும் வேணாம் தாவேக்காவும் வேணாம்னு சொல்லி தான் அதிமுகவுக்கு வந்து வாக்கு செலுத்தினாங்க. இன்றைக்கி அந்த அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ராஜினாமா செய்வது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல் தான். அப்போ ஓட்டு போட்ட மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க? எனக்கு வந்து தாவேக்கா வேணாம் திமுக வேணாம்னு சொல்லி போனவங்க தானே அந்த அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க. இன்றைக்கி அவங்க தாவேக்காவுக்கு வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது அந்த தொகுதி மக்களுடைய நிலைப்பாடு என்ன? எனக்கு வந்து அவர் நல்லது செய்வான்னு நினச்சி தான் போட்டாங்க. இன்றைக்கி இவங்க தன்னோட சொந்த லாபத்துக்காக தன்னுடைய மக்களுடைய வாக்கு வங்கியை வந்து அடமானம் வச்சு தான் போயிருக்கிறாங்க. இது வந்து இன்றைய சமூகத்தில் வந்து இந்த அரசுக்கு வந்து ஒரு அவப்பேர் தான். தாவேக அரசுக்கு குறிப்பாக ஒரு அவப்பேர் தான்.